செய்வினை தோஷம் அப்படின்னா என்ன? ஏன்னா நிறைய பேர் எனக்கு செய்வினை வச்சுட்டாங்க, இல்லை எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஒரு தெளிவுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. ஏன்னா நீங்கள் வீட்டில் செய்வினை தோஷம் இருக்குதா இல்லையா, இதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த செய்வினை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம குடும்பத்தில் நல்லா இருக்கக்கூடிய குடும்பம், நல்லா பிஸ்னஸ் போயிட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலி, அது மாதிரி இருக்கக்கூடிய திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் லாஸ் ஆகும். அடுத்தது குடும்பத்திலையும் சண்டை சச்சரவுகளாக இருந்து கணவன் மனைவி பிரிஞ்சு போகக்கூடியது. அடுத்தது குழந்தைங்க அதாவது அவங்களுடைய வயதுக்கு மீறிய ஒரு சில நடவடிக்கைகள், அல்லது திருமண வயது எட்டியும் திருமணம் ஆகாத ஒரு சூழ்நிலைகள், இது மாதிரி. அப்புறம் வீட்டில் தொடர்ந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துகிட்டே இருக்கிறது. வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வீட்டில் உள்ள போந்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்கிறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த செய்வினையினால இது மாதிரி பிரச்சனைகள்லாம் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ மீன் தொட்டியை வச்சு மீன் வளர்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மீன் இறந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெகட்டிவ் வைப்ரேஷன் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பறவைகள் வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க, பறவைகள் எல்லாமே இறந்துரும். அதே மாதிரி நாய் பூனை இது மாதிரி வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுவும் ஒன்றா காணாமல் போகும், இல்லைன்னா இறந்து போயிடும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஒரு எலுமிச்சம்பழம், நம்ம இன்னொரு விஷயம் நம்ம பண்ணணும் அப்படின்னா, நம்ம கோவிலில் போயிட்டு சாமி கும்பிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வீட்டில் அங்கே சாமி ரூமில் அல்லது நம்ம இருக்கக்கூடிய ஒரு டேபிளில் வச்சுருங்க. வச்சிங்கன்னா அந்த எலுமிச்சம்பழத்தினுடைய நிறம் என்ன மாதிரி மாறுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அது அழுகி போன மாதிரி ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்துல இது மாதிரியான தோஷங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் செய்வினை தோஷங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது ஜாதகம் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, பொதுவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரியான செய்வினை தோஷங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த செய்வினை தோஷங்கள் இருக்கிறதுனால வீட்டில் இந்த பிரச்சனைகள்லாம் வருதுன்னு நம்ம சொல்லிட்டோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுக்கு ஜாதக ரீதியாகவும் சரி, அடுத்தது நம்ம குலதெய்வம், ஏன்னா நம்ம குலதெய்வத்தை வழங்கி குலதெய்வத்தின் மூலியமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த செய்வினை தோஷங்கள் எல்லாத்தையும் நீக்க முடியும். குலதெய்வத்தினுடைய அருள் இல்லை அப்படின்னா நம்ம அந்த செய்வினை தோஷத்தை நீக்க முடியாது. அப்படிங்கிறப்ப குலதெய்வத்துக்கிட்ட போயிட்டு நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே சொல்லிட்டு சாமி மூலியமா நம்ம இங்க அங்க வாங்கிட்டு அந்த தீர்த்தம் எலுமிச்சம்பழம் இதெல்லாம் இது பண்ணி வைக்கணும். அது மட்டும் இல்லாம வீட்டுல ஒரு சில பூஜைகள்லாம் நம்ம பண்ணும் போதும், பிளஸ் அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே அந்த எந்திர தகுடு ஒண்ணு அதே மாதிரி அந்த வீட்டுல வைக்கிறதும் கயிறு நம்ம கட்டிக்கிறதும் இது மாதிரி பண்ணும்போது நமக்கு ஒரு சேஃப்டி உணர்வை உருவாக்கி கொடுக்கும். வீட்டுல ஒரு சில நம்ம வீட்டு பார்த்தோம்னா மட்டும்தான் அந்த வீட்டுல என்ன விதமான தோஷம் இது பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா தகுடு வச்சு பண்றது ஒண்ணு இருக்குது, இன்னொன்று நமக்கு மருந்து வச்சு என்ன பண்ணிடுவாங்க, நம்மளுடைய ஃபேமிலி ஒண்ணுமில்லாம பண்றதுக்காக செஞ்சிருப்பாங்க. அது மாதிரியான இடு மருந்துன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இருக்கக்கூடியது இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நாம இங்க வராமையே நமக்கு வெளியில இருந்து நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டிவில எல்லாம் நம்ம பார்ப்போம், படத்துல எல்லாம் பார்ப்போம், ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு ஊசி குத்துறது இது மாதிரி நிறைய அந்த இது செய்யறதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது மாதிரி இருக்கிறது. இப்படியெல்லாம் அந்த இது பண்றதுக்கு உண்டானது. அப்படிங்கிறப்ப எந்த அளவுக்கு அதனுடைய வீரியத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த பூஜைகள் நம்ம பண்ணும்போது கண்டிப்பா என்ன பண்ணலாம், அந்த செய்வினைகள்ல இருந்து நம்ம ஃபுல்லாக ரெக்கவர் ஆகி வெளியில் வர முடியும். இது கண்டிப்பாக இந்த செய்வினை அப்படிங்கிறத தோஷங்களில் நிறைய பேர் ரிலீவ் ஆகி வெளியில் வந்திருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதனால செய்வினை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பயந்துக்கவே வேண்டாம். ஓகேங்களா? நம்ம ஜாதக ரீதியாக நம்ம பார்க்கும்போது அந்த கிரக அமைப்புகளில் நமக்கு அந்த தோஷத்தை நமக்கு காமிக்கும். அப்படிங்கிறப்ப இந்த காலகட்டங்கள் அது மாதிரி அமைப்புகள் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம அதுக்குண்டான முன்னெச்சரிக்கையான ஒரு சில நடவடிக்கைகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக செய்வினை தோஷத்திலிருந்து நம்ம வெளியில வந்துடலாம். இந்த செய்வினை இருந்தது அப்படின்னா உடனே நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான தகவல்கள், எப்படி வழிகாட்டுகள் பண்ணணும், உங்க ஜாதக ரீதியா அதை ரிலீஸ் பண்றதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு நாங்க சொல்றோம். எப்பயுமே உங்களோட வழிகாட்டியா நாங்க இருப்போம் அப்படிங்கிறத இதன் மூலமா தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.